ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிருத்திகாஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஜூலை மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிபிஎஸ்சி, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனும் என்பிசிஐன்னு சொல்லக்கூடிய நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் பார்ட்னர் ஆகி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கரிக்குலத்தில் ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் புக்கில் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் சம்மந்தமான எல்லா முக்கியமான டாபிக்ஸும் கவர் ஆகுமா. லைக் பேங்கிங்கினுடைய பேசிக் ஃபினான்ஷியல் கான்செப்ட்ஸ் என்னென்ன மோட் ஆஃப் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இருக்குது, லைக் கார்ட்ஸு, யூபிஐ, வேலட்ஸ் இந்த மாதிரியானது, அண்ட் அதனுடைய செக்யூரிட்டி, பேங்கிங் அப்படின்றது எப்படி ஆரிஜின் ஆச்சு, காயின்ஸ் அப்படின்றதுனுடைய யூசேஜிலிருந்து பேப்பர் மணி அப்படின்ற டிரான்சிஷன் வந்து எப்படி ஏற்பட்டுச்சு. இப்போ வந்து 1 ரூபி, 2 ரூபி, 5 ரூபி மட்டும்தான் இருக்குது. 50 பைசே, 25 பைசே இது எல்லாமே வந்து இப்போ யூசேஜில் இல்லை. ஸோ இந்த டிரான்சிஷன் அப்படின்றது எப்படி ஏற்பட்டுச்சு, டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் என்னென்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து பேங்க்ஸ் வந்து கேரி அவுட் பண்ணுது, அண்ட் கரன்சியிலிருந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்கான மூவ்மெண்ட்டுக்கு ஆர்பிஐ அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய சிக்னிஃபிகண்ட் ரோல் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து இப்போ அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸாக யூபிஐ, ஐஎம்பிஎஸ், யூஎஸ்எஸ்டி, கியூஆர் கோட்ஸ், ஏடிஎம்ஸ்ன்னு நிறைய கான்செப்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றதுலேருந்து இந்த அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ்க்கு எப்படி மாற்றப்பட்டோம், அதே மாதிரி யூஐடிஏஐ, த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது. ஸோ இதனுடைய ரோல் ஆதாருடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டத்தினுடைய ரோல் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த டெக்ஸ்ட் புக்கில் கவர் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்லா அண்ட் ஸ்பேஸ் எக்ஸினுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவான எலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டார்லிங்க் அப்படின்றது குளோபல் லெவலில் இன்டர்நெட் கவரேஜ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான மிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட் ப்ரெசண்ட்டாக 12 கண்ட்ரீஸில் கிட்டத்தட்ட 70,000 யூசர்ஸ் வந்து இருக்காங்க அந்த ஸ்டார்லிங்கை யூஸ் பண்ணுறவங்க. ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்றது இந்த ஸ்டார்லிங்க்குனுடைய நெட்ஒர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, அதனுடைய யூசேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, குளோபலி கொண்டு போகிறதுக்கு அபவுட் 30 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் 12 மந்த்ஸில் 5 lakh யூசர் மார்க்கை வந்து கவர் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்டார்லிங்க் அப்படின்றது போல்ஸ் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் இன்டர்நெட் நெட்ஒர்க் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியது. இது வந்து ஸ்பேஸ் எக்ஸினுடைய சேட்டலைட் பவரை யூஸ் பண்ணி ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுது. நம்மளுடைய லோ எர்த் ஆர்பிட்டில் கிட்டத்தட்ட 1500 ஸ்பேஸ் எக்ஸ் சேட்டலைட்ஸ் அப்படின்றது இருக்குது. பட் இதனுடைய நம்பரை 12,000 இன்க்ரீஸ் பண்ண போகிறதா, அதுக்கான பிளான் இருக்கிறதா எலான் மஸ்க் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூஎன் ரிப்போர்ட் ஆன் இன்டர்நேஷ்னல் டூரிசம். இந்த மாதிரியான ரிப்போர்ட் எல்லாமே இதிலிருந்து ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. நிறைய ரிப்போர்ட் வந்து லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ யுஎன்சிடிஏடி அப்படின்றதும் யுனைடெட் நேஷனுடைய வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டின் படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ டூரிசம் அப்படின்றது ஓரளவுக்கு ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட $2.4 trillion வந்து லாஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2023 வரைக்குமே இந்த டூரிசம் செக்டார் அப்படின்றது பழைய நிலைமைக்கு திரும்பாது அப்படின்ற மாதிரியும் ஹைலைட்டடாக இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாரின் டூரிசத்துக்கு திரும்ப இந்த கான்ஃபிடென்ஸை ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரே வழி COVID-19 வேக்சினேஷன் எடுத்துக்கிறது. இந்த மாதிரியான வேக்சினேஷன் பண்ணுறது மூலமாக சின்ன சின்ன ஐலாண்ட் ஸ்டேட்ஸாக இருக்கக்கூடிய பல கண்ட்ரிஸ், டூரிசம் செக்டார்ஸையே நம்பி இருக்கக்கூடிய பல கண்ட்ரீஸ்க்கு இது ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2019 கம்பேர் பண்ணும்போது 2020 அந்த COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ்னால இன்டர்நேஷ்னல் அரைவல்ஸ் அப்படின்றது ரொம்பவே குறைக்கப்பட்டிருக்கு. யாருமே ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறதற்கு அனுமதிக்கப்படலை. அண்ட் கம்ப்ளீட் ஷட் டவுன் அப்படின்றது த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதனால் $2.4 trillion வந்து எஸ்டிமேட்டட் லாஸ் வந்து டூரிசம் மற்றும் அதனுடைய அலைட் செக்டார்ஸில் ஏற்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷனான ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் அப்படின்றவங்க யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் ப்ளஸ் ரிப்போர்ட் வந்து 2019 to 2020க்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து UDISE ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய UDISEனுடைய அட்வான்ஸ்டு அண்ட் இம்ப்ரூவ்டு வெர்ஷன். இந்த UDISE அப்படின்றது 2018 to 19 லான்ச் பண்ணப்பட்டுச்சு. இட் இஸ் த லார்ஜஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஆன் ஸ்கூல் எஜுகேஷன். கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் ஸ்கூல்ஸ் அது கவர் பண்ணியிருக்கு.
8.5 மில்லியன் டீச்சர்ஸ் அண்ட் 250 மில்லியன் சில்ட்ரனை வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ இது எதுக்காக லான்ச் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்டா என்ட்ரியை வந்து ஸ்பீட் பண்ணணும், எரர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும், டேட்டா குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும், அண்ட் அதனுடைய வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையும் ஈஸி ஆக்கணும் அப்படின்றதுக்கு தான். டெக்னாலஜி அப்படின்றது இந்தியாவில் வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி எல்லாமே ரெக்கார்ட்ஸாக நோட் புக்ஸில் தான் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. பட் இதை வந்து டிஜிட்டலைஸ்டு பண்ணுறதற்கு ஒரு லார்ஜஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமாக இந்த UDISE அப்படின்றது இருக்குது. ஸோ ஸ்கூல்ஸை பற்றி தானே எல்லா இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸை பற்றி தானே இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், சில்ட்ரனை பற்றி தானே இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், எல்லாமே என்ட்ரு பண்ணி எல்லா டேட்டாஸையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதற்கு இந்த ஸ்கீம் அப்படின்றது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால் வேறு என்ன யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராப்பரான டேட்டா பேஸ் நமக்கு இருக்கும்போது எஜுகேஷனில் எஃபெக்டிவாக பிளான் பண்ணுறதற்கு அண்ட் டெசிஷன் மேக் பண்ணுறதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ரிப்போர்ட்டின் படி பார்த்தோம் அப்படின்னா 2019 to 20 டோட்டல் என்ரோல்மெண்ட் அப்படின்றது பிரைமரி டு ஹையர் செகண்டரி லெவல்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் 25.09 crores வந்து இருக்குது. என்ரோல்மெண்ட் ரேட் அப்படின்றது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 18 to 19 கம்பேர் பண்ணும்போது 26 lakhs வந்து இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்குதான். அண்ட் பியூப்பிள் டீச்சர் ரேஷியோ அப்படின்றது எல்லா லெவல்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன்லையும் 2019 to 20 வந்து இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் பியூப்பிள் டீச்சர் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு டீச்சருக்கும் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்க அட் அ ஸ்பெசிஃபிக் லெவல் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றது தான் இந்த பியூப்பிள் டீச்சர் ரேஷியோன்னு சொல்கிறது. இப்போ சில ஸ்கூல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பாட்னிக்குன்னு தனி எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, ஜுவாலஜிக்குன்னு தனி எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, அண்ட் 9th தனி டீச்சர் இருப்பாங்க, 10th தனி டீச்சர் இருப்பாங்க, 11th and 12th தனி டீச்சர் இருப்பாங்க. சில நார்மலான ஸ்கூல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 9th to 12th வரைக்கும் ஒரே டீச்சர் தான் வந்து இதை ஹேண்டில் பண்ணுவாங்க, எல்லா சப்ஜெக்ட்ஸையும் எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும். அப்படி இருக்கும்போது எல்லா ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ராப்பராக டீச் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் தான். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான டீச்சர்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்கூலில் அலாட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் நல்லா படிக்கிறதற்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த பியூப்பிள் டீச்சர் ரேஷியோ அப்படின்றது கால்குலேட் பண்ணப்படுறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் மினிஸ்டரான நரேந்திர சிங் தோமர் அப்படின்றவர் கிராப் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கேம்பெயினை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு ஃபார் ஃபாசல் பீம யோஜனா அப்படின்றது. இது வந்து கிராப் இன்சூரன்ஸ் வீக்ல லான்ச் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இந்த கேம்பெயினுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபாசல் பீம யோஜனா அப்படின்றது மூலமா பெனிஃபிட் ஆன பெனிஃபிஷியரி ஃபார்மர்ஸுடைய ஸ்டோரிஸை சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோ ஸ்டோரிஸ் மூலமாக எல்லாருக்கும் ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்றது தான். ஃபாசல் பீம யோஜனா அப்படின்றது எல்லா ஃபார்மருக்கும் செக்யூரிட்டி கவரை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற விதத்தில் லான்ச் பண்ணப்பட்டது. லாஸ்ட் 4 yearsல பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபார்மர்ஸும் டெபாசிட் பண்ண அமௌண்ட் அப்படின்றது 17,000 crore rupees. இதில் கிளைம்ஸாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது 95,000 crore rupees. ஸோ பிரதான் மந்திரி ஃபாசல் பீம யோஜனா இதை வந்து PMFBY அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2016 February 18 பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடினால லான்ச் பண்ணப்பட்டது. எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் அவங்களுடைய ஈல்ஸ்க்கான இன்சூரன்ஸ் சர்வீஸ் தான் இந்த ஃபாசல் பீம யோஜனா அப்படின்றது. இது வந்து ஒன் நேஷன் ஒன் ஸ்கீம் தீம் அப்படின்றதனுடைய லைன்ல லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம். ஆல்ரெடி இருந்த 2 ஸ்கீம்ஸான நேஷனல் அக்ரிகல்ச்சுரல் இன்சூரன்ஸ் ஸ்கீமையும் மாடிஃபைடு நேஷனல் அக்ரிகல்ச்சுரல் இன்சூரன்ஸ் ஸ்கீமையும் சேர்த்து இணைத்து தான் இந்த பிரதான் மந்திரி ஃபாசல் பீம யோஜனா அப்படின்றது லான்ச் பண்ணப்பட்டுச்சு. ஸோ எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் ஃபுல் அஷ்யூர்டு சம்மை வந்து கொடுக்கணும் அப்படின்றதும் அவங்களுக்கான இந்த ப்ரீமியம் பேர்டனை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஸ்கீம் அப்படின்றது லான்ச் பண்ணப்பட்டுச்சு. அதே மாதிரி கிராப் வந்து ஃபெயிலியர் ஆச்சு, இப்போ ஃப்ளட் ஆச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால கிராப் வந்து அழுகிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரியான ஃபெயிலியர் ஆஃப் கிராப்க்கு எகெயின்ஸ்டாகவும் இந்த இன்சூரன்ஸ் கவர் அப்படின்றத அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலமாக ஃபார்மர்ஸுடைய இன்கம் அப்படின்றது ஸ்டெபிலைஸ் ஆகிறதற்கு ஹெல்ப் பண்ணப்படுது. என்னென்ன மாதிரியான கிராப்ஸ் இதில் கவர் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா ஃபுட் அண்ட் ஆயில் சீட் கிராப்ஸ் அலாங் வித் ஆனுவல் கமர்ஷியல் ஆர் ஹார்டிகல்ச்சுரல் கிராப்ஸ் இது எல்லாமே அண்டர் தி ஸ்கீம் வந்து கவர் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 12 year ஓல்டான அபிமன்யு மிஸ்ரா அப்படின்றவர் த யங்கஸ்ட் எவர் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா June 30. இவர் வந்து இந்த டைட்டிலை அச்சீவ் பண்ணும்போது இவருடைய ஏஜ் வந்து 12 years 4 months and 25 days. இவர் பிறந்தது நியூ ஜெர்சியில் அண்ட் இவர் வந்து 19 year ஓல்டு ரெக்கார்டை வந்து ப்ரோக் பண்ணியிருக்காரு. ஸோ கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் அப்படின்றது செஸ் பிளேயர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்ட் பை வேர்ல்ட் செஸ் ஆர்கனைசேஷனான FIDE அப்படின்றது. கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றது தான் ஒவ்வொரு செஸ் பிளேயருக்கும் கிடைக்கக்கூடிய ஹையஸ்ட் டைட்டில்.
அப்பார்ட் ஃப்ரம் வேர்ல்ட் சாம்பியன். ஸோ இந்த டைட்டில் அப்படின்றது ஒன்ஸ் அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை அவங்க லைஃப் லாங்காக ஹோல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனுடைய இன்டர்நேஷ்னல் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கான ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் படி ILO ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்றது குளோபல் லெவலில் 169 மில்லியன் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ 2017 கம்பேர் பண்ணும்போது இப்போ 3% வந்து இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஷேர் ஆஃப் யூத் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் 15 24 வயதுக்குட்பட்ட ஒரு கண்ட்ரியில் பிறந்த ஒர்க்கர்ஸ் வந்து இன்னொரு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரியான யூத் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் உடைய ரேட் அப்படின்றதும் 2% வந்து இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஆல் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸில் 63.3% வந்து யூரோப், சென்ட்ரல் ஏஷியா அண்ட் அமெரிக்கா தான் ஹோல்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் வந்து அவங்களுடைய நியூ ஆப்பான ஷாப்ஷி அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் ஆன்லைன் பிஸ்னஸ். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் ஆன்லைன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதற்கு இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும் அப்படின்ற தேவை கிடையாது. ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதில் யூசர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஃப்ளிப்கார்ட் செல்லர்ஸால் சேல் பண்ணக்கூடிய 15 crore ப்ராடக்ட்ஸ்க்கான கேட்லாக்ஸை வந்து அவங்களால ஷேர் பண்ண முடியும். என்னென்ன மாதிரியான கேட்டகரிஸில் உள்ள ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா பியூட்டி, ஃபேஷன், மொபைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் இந்த மாதிரியானது. ஸோ சோஷியல் மீடியா அண்ட் மெசேஜிங் ஆப்ஸ் மூலமாக இந்த ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி அவங்க வந்து ஃபார்வேர்ட் பண்ணி அதுக்கான ஆர்டர் பிளேஸ்மெண்ட் வந்து போடும்போது அதுக்கான கமிஷனும் இவங்களுக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 6th anniversary ஆஃப் டிஜிட்டல் இந்தியா அபியான் அப்படின்றது July 1 அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த அக்கேஷனில் வேரியஸ் ஸ்கீம்ஸினுடைய பெனிஃபிஷியரிஸோட பிரைம் மினிஸ்டர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. டிஜி லாக்கர் அப்படின்றது தான் டிஜிட்டல் இந்தியா அப்படின்றது இந்தியாவில் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடியது. இந்த டிஜி லாக்கர் அப்படின்றதுல முக்கியமான டாக்குமெண்ட்ஸான ஸ்கூல் அல்லது காலேஜ் டாக்குமெண்ட்ஸ், ஆதார், ஓட்டர் ஐடி கார்டு, பேன் இது எல்லாத்தையுமே ஈஸியாக ஸ்டோர் பண்ணி செக்யூராக வச்சுக்கலாம். அண்ட் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றதும் ஃபார்மர்ஸ் உடைய லைஃப்ஸில் ஒரு பெரிய சேஞ்சஸை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதி அப்படின்ற ஸ்கீமின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 crore ஃபார்மர்னுடைய ஃபேமிலிஸ்க்கு அவங்களுடைய டைரக்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே அமௌண்ட் அப்படின்றது டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கு. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தோம்னா ₹1,35 crores. இந்த டிஜிட்டல் இந்தியாவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் MSP அப்படின்ற ஒரு ஸ்பிரிட்டை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான். இந்த டிஜிட்டல் இந்தியா கேம்பெயின் மூலமாக COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷன்லையும் மக்கள் வந்து கான்டாக்ட்லெஸ்ஸாக தாங்க இருந்த இடத்துல இருந்தே அமௌண்ட்டை சென்ட் பண்ணுறதற்கோ ரிசீவ் பண்ணுறதற்கோ ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் கொரோனா இன்ஃபெக்ஷன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதற்கு ஆரோக்கிய சேது அப்படின்ற ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டிஜிட்டல் கான்டாக்ட் ட்ரேசிங் ஆப்பும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே டிஜிட்டல் இந்தியாவினுடைய அச்சீவ்மெண்ட்ஸாக சொல்லலாம். அந்த டிஜிட்டல் இந்தியா அபியானுடைய 6th anniversary தான் July 1 வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மானா பட்டேல் அப்படின்றவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபீமேல் ஸ்விம்மர் டு குவாலிஃபை டோக்கியோ 2020 ஒலிம்பிக்ஸ். இவங்க வந்து அஹ்மதாபாத்தை சேர்ந்தவங்க அண்ட் 21 இயர்ஸ் வந்து இவங்களுக்கு ஆகுது. இவங்க வந்து பேக் ஸ்ட்ரோக் ஸ்விம்மராக இருக்காங்க. 50 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் அண்ட் 200 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக்கில் நேஷனல் கேம்ஸில் கோல்டு மெடல்ஸ் வந்து இவங்க வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 60th நேஷனல் ஸ்கூல் கேம்ஸ் 2015லையும் இவங்க வந்து 100 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக்கு கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் அப்படின்றது ஜப்பானில் டோக்கியோ அப்படின்ற பிளேஸில் வந்து நடக்குது அப்படின்றது தெரியும். ஒரிஜினலி இது ஷெட்யூல் பண்ணப்பட்டது 24th ஜூலைலேருந்து 9th ஆகஸ்ட் 2020 தான். ஸோ போன வருஷமே நடந்திருக்க வேண்டியது. பட் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால் அதை போஸ்ட்பான் பண்ணி ரீஷெட்யூல் பண்ணதுனால இப்போ இது வந்து 2021 நடந்திருக்கு. ஸோ இந்த சம்மர் ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படின்றத ஜப்பான் வந்து 2வது முறையாக வந்து ஹோஸ்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1964 வந்து டோக்கியோவில் நடந்துச்சு. டோக்கியோ அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் சிட்டி இன் ஏஷியா டு ஹோஸ்ட் சம்மர் கேம்ஸ் ட்வைஸ். சம்மர் கேம்ஸை வந்து 2 முறை ஹோஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் சிட்டி இன் ஏஷியா அப்படின்ற பெருமையும் டோக்கியோவுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர கிஷோர் பாண்டா அப்படின்றவங்களுக்கு 2020க்கான குவெம்பூர் ராஷ்டிரியா புரஸ்கார் அவார்டு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த குவெம்பூர் ராஷ்டிரியா புரஸ்கார் அவார்டு அப்படின்றது போயட் லாரியேட்டான மறைந்த குவெம்பு அப்படின்றவங்களுடைய நினைவாக கொடுக்கப்படுறது. இதனுடைய கேஷ் அவார்டுன்னு பார்த்தோம்னா ₹5 lakh. இதோட சேர்த்து ஒரு சில்வர் மெடல் அண்ட் சைட்டேஷன் வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து இன்ஸ்டியூட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா ராஷ்டிர கவி குவெம்பு ட்ரஸ்ட் அப்படின்றது 2013 இருந்து. ஸோ
ஒவ்வொரு போயட் அண்ட் லிட்ரேட்ஸ்க்கும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கறத ஹானர் பண்ணுற விதத்தில் இதை கொடுக்குறாங்க. இந்த அவார்ட் அப்படின்றது மலையாளம், உருது, ஹிந்தி, மராத்தி, பஞ்சாபி மற்றும் கன்னடா ஆகிய லாங்குவேஜை சேர்ந்த ரைட்டர்ஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சிவமோகா அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் குப்பள்ளி அப்படின்ற பிளேஸில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் மிலிட்ரி வந்து பக்ராம் அப்படின்ற ஏர்பேஸை வந்து விட்டு அவங்க வந்து லீவ் ஆயிருக்காங்க. இந்த பக்ராம் அப்படின்ற ஏர்பேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தானில் இருக்குது. பக்ராம் அப்படின்றது ஏன்ஷியன் சிட்டி ஆஃப் ஆப்கானிஸ்தான். ஸோ நியர்லி 2 டிகேட்ஸாக அவங்க இங்கே இருந்திருக்காங்க. ஸோ 20 வருஷம் கழிச்சு இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்னுடைய மிலிட்ரி வந்து அந்த பிளேஸை விட்டு லீவ் பண்ணி போயிருக்காங்க. இந்த பக்ராம் ஏர்ஃபீல்டு அப்படின்றது ஆப்கானுடைய நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஏர்பேஸ் தான் யூஎஸ் மிலிட்ரி வந்து தாலிபான் அண்ட் அல்கொய்தா டெரரிஸ்டோட ஃபைட் பண்ணுறதற்கு அந்த வார் பிளேஸாக சிச்சுவேட் ஆயிருந்திருக்கு. அண்ட் இந்த ஃபீல்டு அப்படின்றது யூஎஸ் ஆர்மி, நேவி அண்ட் மெரைன் கார்ப்ஸினுடைய பேஸாகவும் செயல்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நாசாவினுடைய நியர் எர்த் ஆப்ஜெக்ட் வைட் ஃபீல்டு இன்ஃப்ராரெட் சர்வே எக்ஸ்ப்ளோரரான நியோவைஸ் அப்படின்றது 2 more years வந்து அதனுடைய மிஷனில் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரிஜினலி லான்ச் பண்ணப்பட்டது டிசம்பர் 2009. இன்ஃப்ராரெட் ரேஸை பயன்படுத்தி அந்த இன்ஃப்ராரெட் வேவ் லென்ஸை யூஸ் பண்ணி என்டையர் ஸ்கையவும் சர்வே பண்ணுறதற்கும் அண்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸை டிடெக்ட் பண்ணுறது, ஸ்டார்ஸை டிடெக்ட் பண்ணுறது அண்ட் ஃபெயின்டஸ்டான கேலக்சிஸை டிடெக்ட் பண்ணுறது வந்து இந்த நியோவைஸினுடைய மிஷனாக இருந்திருக்கு. இதனுடைய ஃபர்ஸ்ட் மிஷன் அதாவது பிரைமரி மிஷன் அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணப்பட்டு அதனுடைய கிரையோஜெனிக் கூலண்ட் அப்படின்றது டிப்ளீட் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் இந்த மிஷனை ஹைபர்னேஷனில் அப்படியே 2011 விட்டுட்டாங்க. இந்த அப்சர்வேஷன்ஸ் அப்படின்றது எகெயின் டிசம்பர் 2013 ரெஸ்யூம் பண்ணப்பட்டுச்சு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா த்ரூ அவுட் த சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் காமெட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதற்கு. ஸோ இந்த மிஷன் அப்படின்றது இப்போ ஃபர்தராக 2 years எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டு 2023 வரைக்கும் ஆப்ரேஷனில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிராபிக்கல் ஸ்ட்ராமான எல்சா அப்படின்றது கியூபா அப்படின்ற பகுதியை வந்து அப்ரோச் பண்ணியிருக்கு. இது ஸ்ட்ரென்தன் ஆனது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 3. எல்சா அப்படின்றது ஆக்டிவ் டிராபிக்கல் சைக்ளோன் கேரிபன் மற்றும் சவுத் ஈஸ்டர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் பகுதியை அஃபெக்ட் பண்ணுற விதத்தில் இந்த டிராபிக்கல் சைக்ளோன் அப்படின்றது ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் 5th நேம்டு ஸ்ட்ராம் அண்ட் 2021க்கான அட்லாண்டிக் ஹரிக்கேன் சீசனில் ஃபார்ம் ஆன ஃபர்ஸ்ட் ஹரிக்கேன். இதை வந்து கேட்டகரி 1ல் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 2005 ஃபார்ம் ஆன ஹரிக்கேன் எமிலி அப்படின்றதுக்கு அப்புறமா த ஸ்ட்ராங்கஸ்ட் ஜூலை ஹரிக்கேன் இன் ஈஸ்டர்ன் கெரிபியன் சி அப்படின்ற இந்த ஸ்ட்ராம் எல்சா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. and it is also the fastest moving Atlantic tropical cyclone. ஸோ சைக்ளோன், ஹரிக்கேன், டைஃபூன் இந்த மாதிரியான பல பேரில் சொல்கிறோம். இது இந்த பேர் அப்படின்றது எப்படி கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய லொக்கேஷன், எந்த லொக்கேஷனில் அந்த புயல் ஃபார்ம் ஆகுது அண்ட் அதனுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத பேஸ் பண்ணி தான். ஸோ ஹரிக்கேன் அப்படின்றது அட்லாண்டிக் ஓஷன் மற்றும் நார்த் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன் பகுதியில் ஃபார்ம் ஆகக்கூடிய டிராபிக்கல் சைக்ளோன். டைஃபூன் அப்படின்றது நார்த் வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் ஃபார்ம் ஆகக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு நியூ ஸ்கீமான நிப்புன் பாரத் இனிஷியேட்டிவ் அப்படின்றது ஜூலை 5 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நிப்புன் அப்படின்றதுனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் ப்ரொஃபிஷியன்சி இன் ரீடிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நியூமரசி. ஸோ இதனுடைய டெஃபனிஷன்லேயே நமக்கு தெரியுது. மேத்தமெட்டிக்ஸ்லையா இருக்கட்டும் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் பார்ட்லையா இருக்கட்டும் ப்ரொஃபிஷியண்ட்டாக ரீட் பண்ண, அதை புரிஞ்சு படிக்க அண்ட் நியூமரிக்கல் எபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிறது தான் இந்த நிப்புன் அப்படின்றதனுடைய இனிஷியேட்டிவ். இந்த இனிஷியேட்டிவ் அப்படின்றது ஸ்கூல் எஜுகேஷன் ப்ரோக்ராமான சமக்ரா சிக்ஷா அப்படின்றதனுடைய ஒரு பார்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சைனீஸ் ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் வாக் அட் நியூ ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஜூலை 4, 2021. அவங்களுடைய ஸ்டேஷனான டியங்காங் அப்படின்றதற்கு அவுட் சைடில் கிட்டத்தட்ட 7 hours வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன, எதுக்காக அந்த ஒர்க் அப்படின்றது பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டியான்ஹே அப்படின்ற கோர் மாடியூலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பேனோராமிக் கேமராவை எலிவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனானது, அதாவது டியங்கோங் அப்படின்ற ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து எர்த்தினுடைய லோ ஆர்பிட்டில், அதாவது லோ எர்த் ஆர்பிட்டில் பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நம்மளுடைய சர்ஃபேஸ்லேருந்து கிட்டத்தட்ட 340 450 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். ஒன்ஸ் இது கம்ப்ளீட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா இதனுடைய மாஸ் அப்படின்றது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய மாஸில் 1/5 அண்ட் டீகமிஷன் பண்ணப்பட்ட ரஷ்யன் மிர் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய சைஸ்க்கு ஈக்குவலாகவும் இருக்கும். இதனுடைய மாஸ் அப்படின்றது 80 டன்லேருந்து 100 டன்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோர் மாடியூலான டியான்ஹே அப்படின்றது April 29, 2021 லான்ச் பண்ணப்பட்டது. டியான்ஹே அப்படின்னா
அவங்களுடைய லாங்குவேஜில் ஹார்மனி ஆஃப் த ஹெவன்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தமாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. ஜல் சக்தி மினிஸ்டரான கஜேந்திர சிங் ஷெகாவத் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா அப்படின்றது பாகிஸ்தானுக்கு எக்ஸஸ் வாட்டர் ஃப்ளோ பண்ணுறத ஸ்டாப் பண்ணுறதற்கான வேலையில் ஈடுபட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்றது 1960 வந்து சைன் பண்ணப்பட்டுச்சு ஆஃப்டர் 9 இயர்ஸ் ஆஃப் நெகோசியேஷன் பிட்வீன் த டூ கண்ட்ரீஸ். அண்ட் இதில் வந்து வேர்ல்ட் பேங்க்கும் ஒரு சிக்னேட்டரியாக இருந்திருக்கு. இந்த ட்ரீட்டி படி பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ் ரிவரினுடைய ட்ரிபியூட்ரிஸான ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய 3 ரிவர்ஸான ரவி, சட்லஜ், பியாஸ் அப்படின்றது இந்தியாவுக்கு அலோகேட் பண்ணப்படும். அண்ட் வெஸ்டர்ன் ரிவர்ஸான இண்டஸ், ஜீலம், சேனாப் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு அலோகேட் பண்ணப்படும். ஹவவர் இந்தியாவுக்கு சில எக்ஸெப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ரிவர்ஸினுடைய வாட்டர்ஸை டொமஸ்டிக் பர்பஸ்க்கு, அக்ரிகல்ச்சுரல் யூஸ்க்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது. அண்ட் இதிலிருந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதற்கான ரைட்டும் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இண்டஸ் ரிவர் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிவர் இண்டஸ், ஜீலம், சேனாப், ரவி, பியாஸ், சட்லஜ் அப்படின்னு சொல்லி 6 ரிவர்ஸ் இருக்குது ட்ரிபியூட்ரிஸோட சேர்த்து. இந்த பேசின் அப்படின்றது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 2 கண்ட்ரீஸ்னால ஷேர் பண்ணப்படுறது. அண்ட் சம் ஸ்மால் ஷேர் அப்படின்றது சைனா அண்ட் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்குது. இதனுடைய லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்டர்ன் டிபெட்லேருந்து ரைஸ் ஆகி 3180 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆகி ஃப்ளோ ஆகுது. அண்ட் நார்த் வெஸ்டில் காஷ்மீரினுடைய ரீஜியன்ஸான லடாக் மற்றும் கில்கிட் பல்சிஸ்தான் ஆகிய ரீஜியன்ஸ் மூலமாக ஃப்ளோ ஆகுது. தென் நந்தா பர்பட் அப்படின்ற மவுண்டெயின் ரீச் ஆகும்போது ஷார்ப் லெஃப்ட் எடுத்து பாகிஸ்தானை நோக்கி ஃப்ளோ ஆகி கராச்சி அப்படின்ற பாகிஸ்தான் பகுதியில் வந்து அரேபியன் சீயோட ட்ரெயின் ஆகுது. ஸோ இந்த ட்ரீட்டி அப்படின்றது 1960 ஃபவுண்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் இந்த ட்ரிபியூட்ரிஸ் வந்து இந்தியாவுக்கு எது அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு, பாகிஸ்தானுக்கு எது அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து என்னதுன்னா இண்டஸ் அப்படின்றது, இது ஜீலம், இது சேனாப், இது ராவி, இது சட்லஜ். இதில் ராவி, சட்லஜ் அண்ட் பியாஸ் மட்டும்தான் இந்தியாவுக்கு அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபியினுடைய லீடரான புஷ்கர் சிங் தாமி அப்படின்றவர் உத்தரகாண்டினுடைய 11th சீஃப் மினிஸ்டராக ஓத் எடுத்திருக்காரு. ஸோ இவர் வந்து உத்தரகாண்ட் ஸ்டேட்டினுடைய பிஜேபி லெஜிஸ்லேச்சர் பார்ட்டியினுடைய லீடராக எலெக்ட் பண்ணப்பட்ட அடுத்த நாள் வந்து சீஃப் மினிஸ்டராக பதவி ஏற்றிருக்காரு. அங்கே கவர்னராக இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பேபி ராணி மௌரியா அப்படின்றவங்க. அண்ட் உத்தரகாண்டில் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் அப்படின்றது 2022 வந்து நடக்க போகுது. லாஸ்ட் எலெக்ஷன் அப்படின்றது 2017 நடந்துச்சு. இதில் பிஜேபி அப்படின்றது 70 அசம்பிளி கான்ஸ்டியூவன்சிஸில் 56 கான்ஸ்டியூவன்சிஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அப்போ பிஜேபியினுடைய லீடராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா திரிவேந்திர சிங் ரவாத் அப்படின்றவர். ஸோ அவங்க வந்து அந்த டயத்தில் உத்தரகாண்டினுடைய சீஃப் மினிஸ்டராக ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ 11th சீஃப் மினிஸ்டராக புஷ்கர் சிங் தாமி அப்படின்றவர் பதவி ஏற்றிருக்கார். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுடைய அஃபீஷியல்ஸ் வந்து உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ரெய்ட் வந்து நடத்திட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா கோம்தி ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றதனுடைய ஸ்கேம்காக. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது 2015 லான்ச் பண்ணப்பட்டுச்சு. அப்போது வந்து யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா சமாஜ்வாதி பார்ட்டி அப்படின்றவங்க. அதனுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்தவங்க வந்து அகிலேஷ் யாதவ். இந்த ப்ராஜெக்ட்காக ₹1600 crores வந்து செலவு பண்ணியிருக்காங்க. பட் இருந்துமே ப்ராஜெக்ட் வந்து 60% தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான அலிகேஷன் வந்து வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த ரைட் அப்படின்றது இப்போ நடத்தப்பட்டு இருக்கு. இந்த கோமதி ரிவர் அப்படின்றது கேஞ்சஸ் ரிவரினுடைய ஒரு ட்ரிபியூட்ரி. ஹிந்துஸுடைய பிலீஃப் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிவர் அப்படின்றது ரிஷியான வஷிஸ்த் அப்படின்றவங்களுடைய டாட்டர் அப்படின்னு கருதப்படுது. அண்ட் இந்த ரிவரில் ஏகாதேசி அப்போ குளிச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய பாவம் வந்து அவங்கள விட்டு நீங்கி போயிடும் அப்படின்ற மாதிரியும் ஹிந்துஸ் வந்து நம்புகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இதுதான் கங்கா ரிவர். கோம்தி அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய ட்ரிபியூட்ரி ஆஃப் கங்கா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஸ்ட் வந்து ஒரு நியூ சோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷனல் வேவ்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்படின்றது எப்போ ப்ரொடியூஸ் பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று கொலைட் ஆகும்போது இந்த 2 செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் கொலைட் ஆனதுக்கப்புறம் அதிலிருந்து வரக்கூடிய வேவ்ஸை LIGOன்னு சொல்லக்கூடிய கிராவிடேஷனல் வேவ் டிடெக்டர்ஸால் என்ன பண்ணுவாங்கன்னா டிடெக்ட் பண்ணுவாங்க.
ஸோ யூஎஸ்ல இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டான எல்ஐஜிஓ டிடெக்டரும் இட்டாலியில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு விர்கோ டிடெக்டரும் சேர்ந்து ஜான்வரி 5 2021 நடந்த ஒரு நியூட்ரான் ஸ்டார் அண்ட் பிளாக் ஹோல்க்கு இடையேயான கொலிஷனால ஏற்பட்ட வேவ்ஸ் வந்து பிக்கப் பண்ணி அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு நியூட்ரான் ஸ்டாரும் பிளாக் ஹோல் பேரும் ஸ்மாஷ் ஆன உடனே அதுல இருந்து செகண்ட் சிக்னல் வந்து பிக்கப் பண்ணி அதையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எவர் டைரக்ட் கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்படின்றது 2015 தான் டிடெக்ட் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா ஆஸ்ட்ரோனமர்ஸ் என்ன ப்ரெடிக்ட் பண்ணாங்க அப்படின்னா பிளாக் ஹோல் மற்றும் நியூட்ரான் ஸ்டார் வந்து மெர்ஜ் ஆகிறது வந்து குட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு. பட் அப்சர்வேட்டரி எவிடென்சிஸ் அப்படின்றது இப்போ 2021 தான் டிடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கன் ஸ்பேஸ் ஏஜென்சியான நாசா அப்படின்றவங்க ஆஸ்ட்ராய்டான ரிக்யூ அப்படின்றதுல இருந்து ஃபர்ஸ்ட் சாம்பிள் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஜாப்பனீஸ் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் ஏஜென்சியான ஹாயபூஷா 2 அப்படின்ற ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து டிசம்பர் 2020 எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமா ரிசீவ் பண்ணுது. இந்த மாதிரியான சாம்பிள்ஸை எக்ஸாமின் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட்ல ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மைக் ஜோலன்ஸ்கை அப்படின்றவங்க. எதுக்காக இதை எக்ஸாமின் பண்ணுறாங்க அப்படின்னா அதனுடைய பேசிக் நேச்சர் என்னவா இருக்கும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த சாம்பிள் அனலைசிஸ் அப்படின்றது ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி லேப்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணப்படுது. ரியுகு அப்படின்ற ஆஸ்ட்ராய்டு வந்து எப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1999 மேல. ரிக்யூ அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாப்பனீஸுடைய ஃபோக் டேல் அதாவது கதைகளில் ஒரு மேஜிக்கல் அண்டர் வாட்டர் பேலஸ் இருந்ததா சொல்லப்படுதாம். ஸோ அந்த ரிகு அப்படின்றது டிராகன் பேலஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தமாம். அதாவது கடலுக்கு கீழே மேஜிக்கலி இருக்கக்கூடிய ஒரு பேலஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தமாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷான ஷேக் ஹசீனா அப்படின்றவங்க ஹரிபானா வெரைட்டி ஆஃப் மேங்கோஸ்ல 2600 kg வந்து நம்மளுடைய இந்தியன் பிஎம்க்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேங்கோஸ் அப்படின்றது ரெண்டு கண்ட்ரிஸ்க்கும் இடையே ஒரு மெமெண்டோ ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கு. ஹரிபங்கா வெரைட்டி ஆஃப் மேங்கோஸ் அப்படின்றது பங்களாதேஷில் ரங்பூர் அப்படின்ற ரீஜியனில் க்ரோ பண்ணப்படுறது. இந்த மேங்கோஸ் அப்படின்றது 200 400 கிராம்ஸ் வந்து எடை கொண்டதாம். அண்ட் இது வந்து ரவுண்ட் இன் ஷேப்பாக எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ளெஷி அண்ட் ஃபைபர்லெஸ்ஸாக இருக்குமாம். இந்த மேங்கோ டிப்ளமசி அப்படின்றது இந்தியன் சப்கான்டினென்ட்ல ஒரு ட்ரெடிஷன் ஆஃப் பாலிடிக்ஸாகவே இருக்கு. ஃபார்மர் பாகிஸ்தானுடைய பிரசிடென்ட்ஸான ஜியா உல் ஹக் அப்படின்றவங்களும் பெர்வஸ் முஷரஃப் அப்படின்றவங்களும் இதே மாதிரி இந்தியாவுக்கு மேங்கோஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸரான எம்சி மேரிகாம் அப்படின்றவங்களும் மென்ஸ் ஹாக்கி டீம் ஸ்கிப்பரான மன்பிரீத் சிங் அப்படின்றவங்களும் டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் இந்தியாவின் சார்பாக ஃப்ளாக் பீரர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ டோக்கியோ ஒலிம்பிக்ஸினுடைய ஓப்பனிங் செரிமோனியில் போத் ஆஃப் தெம் வேர் த ஃப்ளாக் பீரர்ஸ் ஃபார் இந்தியா. க்ளோசிங் செரிமோனி அப்போ ரெஸ்லரான பஜ்ரங் பூனியா அப்படின்றவங்க ஃப்ளாக் பீரராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2016 கேம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரியோடி ஜெனிரோ அப்படின்ற பிளேஸில் நடந்துச்சு. அப்போது இந்தியாவினுடைய ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்டான அபினவ் பிந்த்ரா அப்படின்றவங்க ஓப்பனிங் செரிமோனியில் ஃப்ளாக் பீரராக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டேக் அல்லது யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் யூபிஐ பேஸ்டு பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஜூலை 6 அப்போ. இந்த ஃபெசிலிட்டி எதுக்காக லான்ச் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா என்ட்ரி டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் பேமெண்ட் பண்ணுற டைமை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான கேஷ்லெஸ் பார்க்கிங் ப்ராஜெக்ட் அப்படின்றது இந்த கவர்மெண்ட்டினுடைய மேஜர் ஸ்டெப் அண்டர் டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ். ஸோ டெல்லியில் இன்னும் பல இடங்களில் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து இவங்க லான்ச் பண்ண போகிறதா இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மிஷ்ரி வெரைட்டி ஆஃப் செரிஸ் வந்து காஷ்மீர்லேருந்து துபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு ஜூலை 6 2021. இதன் மூலமாக ஹார்டிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது பூஸ்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஜூனில் ஒரு சாம்பிள் கன்சைன்மெண்ட் அப்படின்றது ஸ்ரீநகர் போர்ட்லேருந்து துபாய்க்கு சென்ட் பண்ணப்பட்டுச்சு. துபாயில் இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸ்டேருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுனால ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஷிப்மெண்ட் அப்படின்றது ஜூலை 6 பண்ணப்பட்டிருக்கு. மிஷ்ரி வெரைட்டி ஆஃப் செரிஸ் அப்படின்றது டேஸ்ட்ல டெலிஷியஸாக இருக்கும் அண்ட் மினரல்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் ஜம்மு காஷ்மீர் தான் இந்தியாவில் டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் கமர்ஷியல் வெரைட்டிஸ் ஆஃப் செரிஸில் 95% வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான 4 வெரைட்டிஸ் ஆஃப் செரி என்னென்ன அப்படின்னா டபுள் மக்மலி மிஷ்ரி அண்ட் இட்டாலி. இதில் மிஷ்ரி அப்படின்ற வெரைட்டியை தான் இப்போ ஷிப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கிரியேட் பண்ணுறதுக்கான ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து இருக்கு. ஸோ இதனுடைய லீடர் யாருன்னு பார்த்தோம்னா மம்தா பானர்ஜி. இவங்க ஜூலை 6 வந்து இந்த ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர் ஆர்டிகல் 169 ஆஃப் கான்ஸ்டியூஷன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் ஸ்டேட் அப்படின்றது கிரியேட் பண்ணப்படுது.
ஸோ இதுக்கு ஓட்டிங் பார்த்தோம் அப்படின்னா 196 ஓட்ஸ் ஃபேவர் ஆகும், 69 அகேன்ஸ்டாகவும் இருந்திருக்கு. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இன் பெங்கால்னு எடுத்துக்கிட்டோம்னா டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 294, பட் 265% தான் ஓட்டிங் டயத்தில் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. அட் ப்ரெசென்ட்டாக எந்தெந்த ஸ்டேட்ஸில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, தெலங்கானா மற்றும் கர்நாடகா. இந்த மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா அதை பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் பெங்கால்லையும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது இருந்துச்சு. இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ஹேவ் அப்பர் ஹவுஸ் இன் 1937, பட் 1969ல் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது அப்போ இருந்த கவர்மெண்டால அபாலிஷ் பண்ணப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரிங்கான கிரிராஜ் சிங் அப்படின்றவங்க ஒரு ஆன்லைன் கோர்ஸ் மொபைல் ஆப்பான மத்ஸ்ய சேது அப்படின்றத ஃபிஷர்மேனுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ICAR சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அக்வா கல்ச்சர், புவனேஸ்வர். இதுக்கான ஃபண்டிங் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத் பேஸ்ட் நேஷனல் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் போர்ட். இந்த ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்பீசிஸ் வைஸ் அல்லது சப்ஜெக்ட் வைஸ்க்கான செல்ஃப் லேர்னிங் ஆன்லைன் கோர்ஸ் மாடியூல்ஸ் வந்து இருக்கு. ரினவுண்டான அக்வா கல்ச்சர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான ப்ரீடிங் எப்படி பண்ணுறது, சீட் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறது அண்ட் கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் ஃபிஷஸ் லைக் கார்ப், முரல், கேட்ஃபிஷ், ஆர்னமெண்டல் ஃபிஷ் அண்ட் பேர்ல் ஃபார்மிங், இதை வளர்க்குறது எப்படி, இதை ப்ரீட் பண்ண வைக்கிறது எப்படி, இந்த மாதிரியான பேசிக் கான்செப்ட்ஸை வந்து ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் ஒரு நியூ மினிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா ஜூலை 6. இந்த மினிஸ்ட்ரி கிரியேட் பண்ணப்பட்டதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா டு ரியலைஸ் த விஷன் ஆஃப் ஷக்கர் சே சம்ரித்தி, அதாவது ப்ராஸ்பெரிட்டி த்ரூ கோஆபரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தமா. கோஆபரேட்டிவ்ஸில் பிஸ்னஸை வந்து ஈஸி பண்ணுறதுக்கும் அண்ட் மல்டி ஸ்டேட் லெவலில் கோஆபரேட்டிவ்ஸை வந்து டெவலப் பண்ணுறதற்கும் இந்த மினிஸ்ட்ரி அப்படின்றது ஹெல்ப் பண்ணுமா. இந்த மினிஸ்ட்ரி தான், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் அப்படின்றது தான் இட்ஸ் த செகண்ட் மினிஸ்ட்ரி டு பி கிரியேட்டட் சின்ஸ் 2019 ஆஃப்டர் வந்து மோடி கவர்மெண்ட் வந்து பவருக்கு வந்ததுக்கு அப்புறம். ஸோ 2019ல் இவர் சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் ஜல் சக்தி மினிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு நியூ மினிஸ்ட்ரியை வந்து கிரியேட் பண்ணாரு. ஜல் சக்தி மினிஸ்ட்ரி அப்படின்றதும் வாட்டர் ரிசோர்சஸ், ரிவர் டெவலப்மெண்ட் அண்ட் கங்கா ரிஜுவினேஷன் அப்படின்ற மினிஸ்ட்ரியும் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் மினிஸ்ட்ரி அப்படின்ற ரெண்டு எக்ஸிஸ்டிங் மினிஸ்ட்ரிஸ் உடைய இன்டகிரேட்டட் ஃபார்ம் ஆஃப் மினிஸ்ட்ரி தான் இந்த ஜல் சக்தி மினிஸ்ட்ரி அப்படின்றது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் அப்படின்றது செகண்ட் சச் மினிஸ்ட்ரி டு பி கிரியேட்டட் சின்ஸ் 2019. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஜூலை மந்த்ல ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். டிஎன்பிஎஸ்சிக்கான கால் ஃபார் வந்து எந்த டயத்தில் வேணாலும் வரலாம். ஸோ அப்படி கால் ஃபார் வரும்போது கால் ஃபார் வர மந்த்லேருந்து ப்ரீவியஸ் 6 months, லாஸ்ட் 6 monthsக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். செகண்ட் வீக் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை.